எனக்கும் அவனுக்கும் 1000 இருக்கட்டும்டா. பட் ஆனா பொருத்தம் அவன் கூடயே இருந்து நான் செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லுது அந்த பொண்ணு. கிடையாது, நான் சும்மா பார்வை வேலை வாங்குறதுக்காக பண்ணது. இங்க போட்டுக்கிட்டு அங்கே போய் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு சாண்ட்ராட்ட வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. மனுஷனா மாடான்னு தெரியல. அங்க போய் படுத்தா தூங்குனா ரொமான்ஸ் அம்பு விட்டுட்டு இருக்கான் இங்க இருந்து. இப்படி பஸ் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு இப்படி பஸ் சொல்லாதீங்க விஜய். சொரியண்ணா வந்து இங்க புடுங்கண்ணான்னு உன்னை கேட்டாங்களா யாராவது? ஹலோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார், எப்படி இருக்கீங்க? என்ன சார் மூஞ்சில நலுங்கு வச்சுட்டாங்களா உங்களுக்கு? சொன்னமே சார், கேட்டீங்களா 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 சாமி அப்படின்னு சொன்னீங்கள சாரு. நாங்கள் முன்னாடி சொன்னோமே, நீங்கள் யாரை உள்ளே வச்சிருக்கீங்களோ, யாரை வளர்த்து விடுறீங்களோ, யாருக்கு கொம்பு சீவி விடுறீங்களோ, யார் நம்புறீங்களோ, யாருக்கு செல்லம் அதிகமாக கொடுக்குறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு மூஞ்சில கறி சாணத்தெல்லாம் பூசுவாங்கன்னு சொன்னமே சார். நீங்க கேட்கலையே. குரலா மாட்டைத்தையும் மனுஷைத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. இப்ப வந்து அழுதா என்ன பண்றது? செம்மையா சூப்பரா, ரொம்ப அப்படி இல்லைன்னாலும் ஒரு 10% மூஞ்சில வச்சு குத்துனீங்க பார்த்தீங்களா, அங்க நிக்கிறீங்க. இது பத்தாது, இன்னும் வாங்க, இன்னும் இந்த 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 எனர்ஜி பத்தாது, இன்னும் பூஸ்ட் குடிங்க சார், இன்னும் குடிங்க, வாங்க, இன்னும் வச்சு குத்துன்னு குத்துங்க. கேரக்டர் வந்து பழசமே வெளியே வந்து அவங்க ஆளுக்கு ஒரு ஜோடியை பிடிச்சி ஊற்றுந்த பார்த்தேன். அது இன்னொரு பையன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் சார், அவனையும் விட்டுறாதீங்க, அவனையும் தூக்கி போட்டு மிதின்னு மிதிங்க சார். அவன் கழுவுற மீன்ல நழுவுற மீன், ஆனால் நழுவாது அந்த மீன், ஏன்னா கொஞ்சம் அப்படி இருக்கு இல்லையா, அதனால் நழுகாது. கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்க சார். ஸோ பயங்கரமாக இந்த வீக்கெண்டு செம்மையாக எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி செம்மையாக ரோஸ்ட் பண்ணியிருந்தார் சாரு. ஸோ இந்த சீசனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன்னா இதுதான். பிகாஸ் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இனி போக போக ஒவ்வொருத்தவனோட சுயரூபம், அவன் என்ன பண்ணுறான், வீட்டில் எப்படிலாம் ஒருத்தனை ட்ரிகர் பண்ணுறான், மற்றவனை வச்சு எப்படி ஸ்கோர் பண்ணுறான். அந்த வீக் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கிறது. எப்போ ஃப்ரைடே வரும், யார் வாயை பிடுங்கலாம், யார் ட்ரிகர் பண்ணலாம், யார் பிரச்சனைக்குரிய ஆள்கிட்ட போய் திரும்ப மோதி தான் வந்து பெரிய ஹீரோ ஆகிக்கிறது. இப்படி தான் லாஸ்ட் வீக் சாண்ட்ராவையும் திவ்யாவையும் விக்கல்ஸ் விக்ரம்ன்றவர் ஒருத்தர் யூஸ் பண்ணார். ஸோ அவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு, அவரும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவார். இப்போ தான் சுயரூபம் ஒன்று வெளியில் தெரியுது. ஸோ இந்த வீக்கெண்ட் நம்ம நினச்ச மாதிரி பயங்கரமாக போச்சு. இன்னும் பத்தாது, இன்னும் இவனை வச்சு செய்யணும். நல்லி எலும்பு 4 இல்லை 3 எலும்புல 1 எலும்பு தான் பிடுங்கியிருக்காங்க. இன்னும் 3 எலும்பு பாக்கி இருக்கு. இவனை விடவே கூடாது. வந்தது ஃபுல்லா என்ன விஷயத்துக்காக வந்தோம்? எதுக்குடா உனக்கு வீட்டில் பணத்தை கொடுத்து சோத்தை போட்டு உன்னை வச்சிருக்காங்களே. எல்லா சீசன்லையும் சோத்துக்கு கூட ஒரு டாஸ்க் பண்ணி தான் திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் பொழுது நிறைய விஷயம், நிறைய டைம் கிடைக்குது. 1 மணி நேரம் தான் உனக்கு டாஸ்க்குன்னு ஒன்று நடக்குது. மீதியெல்லாம் சோத்தை தின்னுபிட்டு சும்மா தானே சுற்றி வரீங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க, ரசிக்கிற மாதிரி பண்ணுங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்கள் அனைவரையும் நிலாஸ் பார்க் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வச்சு கொஞ்சம் தட்டிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ இன்னைக்கு அதாவது முந்தின நாள் நைட் வந்து இவங்க 2 பேரும் லவ் பேர்ட்ஸ் தக்க திமித்தா அப்படின்ற மாதிரி தைய தக்கன்னு நீங்கள் போட்டு குத்துனாங்களா? வலிச்சிச்சா நல்லா? உன்னை பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக அது எப்படின்னா, நான் உன்னை என்ன பர்பஸ்க்காக உள்ளே போனியோ அந்த வேலையை பார்க்காம மற்ற வேலையெல்லாம், இவனுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற வெளில வெயிட் பண்ணுதான். அப்போ அதுக்கு என்னத்தை இவன் பதில் சொல்ல போகிறான்? எந்த அளவுக்கு இவன் லவ் பண்ணான், எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கான், எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டாக இருந்திருக்கான்றது உள்ளே நடந்துக்கிற விதத்தை வச்சே நல்லா தெரியுது. நைட்டு ஜெயிலில் இருக்கும்போது கூட ரொமான்ஸியா?
நான் ஏன் இப்படி இருக்கேன் வியானா, நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ஏன் ஒன்று பிடிச்சிருக்கு தெரியல. நான் நிறைய நேரம் இதெல்லாம் நான் யோசிக்கிறேன். இந்த விஷயம்லாம் நீ வந்து ஆதிரேட்ட எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வரலன்னு சொல்கிற, பட் என்கிட்ட மட்டும் ஏன் வந்தது அப்படின்னு ஆத்தா மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட் மாதிரி ஹாசினி மாதிரி இருந்துக்கிட்ட மேடம் போடுற சீன் கொஞ்சம் கிடையாது. டைலர் அங்கிள், இந்த ஸ்கர்ட்ட மேல நல்லா ஏத்தி எனக்கு தச்சு தருவீங்களா? பயங்கர சீன். அப்போ இவர் சொல்றாரு, இல்லை எனக்கு என்னவோ தோணுது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கதையை போட்டு அள்ளி விட, உடனே போகும்போது சரி நான் போகிறேன் தூங்க போகிறேன்னு சொல்லும்போது கையில் வச்சு போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்படி பண்ணாத, இப்படி கேர் பண்ணாத, அப்போ அதுதான் என்ன இன்னும் உன்னை வந்து ரொம்ப உன் கூட வந்து உன்னை நினைக்க வைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சீனை போட. முதல்ல பேசணும், ஒரு 2 பேருக்கு சுற்றணும், ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் பலியாடு யாருன்னா பார்க்குற ஆடியன்ஸ் நம்ம தான். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி முந்தின நாள் நைட்டு போக அடுத்த நாள் சாண்ட்ரா வந்து என்னடா கை பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அக்கா ஒன்றுமே இல்லைக்கா, கையில் சும்மா சின்ன அடிதான், அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அவன் வேணும்னே தான் நான் வேலை தனியாக செய்யட்டும் அப்படின்றது தான் பண்ணேன். ஏன்டா அப்படிலாம் பண்ண, பாவம் இல்லை, இவ்வளோ பேருக்கு சமைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்டான்னு சாண்ட்ரா சொல்லும்போது, இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணட்டும், நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்படலையா அப்படின்னா, ஏன்டா நாதாரி இவ்வளோ நாள் வேலை செய்யாமல் சுற்றி இருந்தாலும் வேலை செய்யட்டும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஒரு குக்கிங்கை செய்யறதுக்கும் ஒரு பிள்ளை மட்டும் தனியாக எவ்வளோ, அதாவது குக்கிங்கு கட் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சிடலாங்க, நின்று ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? எவ்வளோ நேரம் அதை நின்று செய்யணும் தெரியுமா? குக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணி வெசல்ஸ் கிளீனிங்லேருந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற வரலும் ஒன் மேன் ஆர்மி மாதிரி அந்த பொண்ணு செஞ்சுருக்கு. இவன் வேணும்னே பண்ணானா நல்லி எலும்பு நாய். ஏன்னா இவனுக்கு லவ் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு அங்கே போய் உட்காந்து ஒளிஞ்சு மறைவு முட்டு சந்தலெல்லாம் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணணும்ல, அதுக்கு தான் அவனுக்கு டைம் இருந்துச்சு. இந்த வாரம் ஃபுல்லாகவே அவனாவே இல்லை. அவன் என்ன கண்டென்ட் கொடுக்க வந்தான், என்ன பேச வந்தான், என்ன தெளிவில் இருந்தான், அவன் யாராக இருந்தான், இது எதுக்குமே ஒரு கிளாரிட்டியே கிடையாது. என்ன கேட்டாலும் அவன் சொன்ன ஒரே பதில் வந்து, இல்லை சார் எனக்கு தெரியல, புரியல, நான் கன்ஃபியூஷன்ல இருந்தேன். என்ன சொல்ல வேண்டாம். இல்ல நான் சொல்ல வந்ததே நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கூடு குத்த தெரியுது, எப்படி ஸ்டடியா பேசாண்டா இந்த விஷயம்ல இருந்தானோ தெரியல அப்படின்னு சொல்லி மனசாட்சி இல்லாம சாண்ட்ராட்ட சொல்றான். செய்யட்டும், நான் வேணும்னு தான் பண்ணேன். இவனோட மைண்டுக்குள்ள இருக்கிற ஒரு வக்ர புத்தி, வஞ்சகம், ஒருத்தவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கேவலமா ஒரு மனுஷன், ஒரு மனிதாபிமானம் இல்லையாடா உங்களுக்கெல்லாம், ஒரு ஹியூமானிட்டி இல்லையா? அந்த பொண்ணு டாஸ்க்ல இவன் தான் அசிஸ்டன்ட் வார்டனா வர்றான்னு சொல்லும் பொழுதே அந்த பொண்ணு சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சுன்னா, கொஞ்சம் பார்த்து பண்ணுடா, நான் மற்றபடி எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இந்த டாஸ்க் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்டோட வந்துச்சு. விக்கல் விக்ரமுக்கும் ஏகா பொருத்தம், அவன் கூடயே இருந்து நான் செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லுது அந்த பொண்ணு. எனக்கும் அவனுக்கும் 1000 இருக்கட்டும்டா, பட் ஆனால் கனி வந்து ஹோஸ்ட் இல்லையா, அவங்க வெளியில வந்து எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதை அட்ரஸ் பண்றதுல முன்னாடி வந்து நின்றுவாங்கல்ல கனி. அவங்க கேட்குறாங்க, என்னடா நீ பண்றதெல்லாம் சரியா, வெளில இது மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ற, ஏன்னா அதை வந்து அட்ரஸ் பண்ணி நார்மலைஸ் பண்றாங்க, இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி. இல்லை அவள் ரொம்ப தெளிவாக இருக்கா, அம்மான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப தெளிவாக இருக்கா, இது நான் ரொம்ப கிளியராக இருக்கேன், ஸோ எனக்கு அவள் சப்போர்ட்டு, அவளுக்கு நான் சப்போர்ட்டு, ஜஸ்ட் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் சொல்லி நார்மலாக சொல்லி முடிக்கிறான் இவன். புரியுதா? நீ எக்ஸ்பிளைன் பண்ணவே வேணாம், இதுக்கெல்லாம் இந்த ஆன்சர் எனக்கே தெரியும். பார்க்குறவங்களாம் என்ன, இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயம் வேறங்க, இவன் வெளியில சொல்றது வேற. இதை அட்ரஸ் பண்ணது பார்த்தியா கனி, தம்பிக்கு உடன் பிறந்த தம்பிங்க, ரத்த பந்தம், ஆறுயிர் சொந்தம், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இந்த கனி சனி வந்து இங்கே வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு உட்காந்துருக்கு. அதையும் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறாங்க, வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒருத்தவங்க கேட்கறது இன்னொரு நீ கேட்குற மாதிரி கேளு, நீ கில்லு விடுற மாதிரி கிள்ளி விடு, நான் ஆட்டி விடுற மாதிரி ஆட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீ நினைக்கிற ஒரு வேளை தப்பா போனாலும் நீ ஹேண்டில் பண்ணிக்குவேன்னு நீ நினைக்கிற. என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. உடனே 55th டே வந்து விஜய் சேதுபதி சார் வந்துட்டாங்க. வந்து கேட்டாங்க, என்னது ஓகேவா, டாஸ்க் எல்லாம் எப்படி போச்சோ? நல்லா போச்சு சார், ஒன்றும் பிரச்சனை, நீங்க எல்லாம் டாஸ்க்லாம் நல்லா பண்ணீங்க, உங்களோட கெட்டப் எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை கொடுத்து அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுத்தும், அப்புறமேலே கேட்போம் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் தலை எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் இருந்து தலையாக ஆயிட்டோம் அப்படின்றதுனால ரொம்ப ஓவர் எந்தூவில் இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப லெதாஜிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, இவர் ஒன்றும் இவரோட டாஸ்க்லாம் சரியாக செஞ்ச மாதிரியே இல்லை, ஒரு ப்ராப்ளம்னா இவர் வந்து எதையுமே கேட்கல, அட்ரஸ் பண்ணல, என்னன்னே அவர் கண்டுக்கல, டாஸ்க்லையும் இல்லை, தலையாகவும் இல்லை,
இந்த வீட்டில் ஹவுஸ்மேட்ஸாகவும் இல்லை, அவர் என்ன ரோல் எடுத்து பண்ணாருன்னு யாருக்குமே தெரியல. ஒவ்வொருத்தவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வியானா எழுந்து சொல்கிறாங்க, சார் தலைக்கு வந்து இந்த வாரம் ஒரு விஷயத்தை எடுத்து அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரச்சனையே பெருசாக நடக்கல சார், எப்படி அம்மா இருக்கும், நீ போய் அவன் கூட முட்டு சந்துல உட்காந்துட்டு உரசிட்டு இருந்தனா உனக்கு எப்படி தெரியும்? எஃப்ஜேக்கு பதிலாக பதில் சொல்கிறீங்களா? இல்லை இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எப்படி தெரியும் ரெண்டு பேருக்கும்? திவ்யா சொல்கிறாங்க, எனக்கும் தர்மலிங்கம் சாருக்கும் என்னை வந்து நான்சென்ஸ்ன்னு சொன்னதுனால எனக்கு பிரச்சனை சார், அது நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து இவரை வந்து இங்கே உட்காந்து சோஃபாவில் உட்காந்து லிவிங் ஏரியாவில் இப்படி எட்டி பார்த்தாரு, வந்து என்னன்னே கேட்கல, கேமரா முன்னாடி போய் டான்ஸ் போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொருத்தவங்க இப்படி கரெக்டாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இது சொம்பு தூக்குறது வந்து சுபீக்ஷா மட்டும், இவங்க வியானா மட்டும்தான் சொம்பு தூக்குது. ஸோ இந்த வாரம் அந்த மாதிரி கேம் ஸ்டாப் இல்லம்மா, நீ பேசுனதெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது, நீ சொல்ற கருத்து எதுவுமே நியாயமா இல்லை, நீ இப்ப நீயா பேசுறியா இல்லை எஃப்ஜேக்காக பேசுறியான்னு மூக்க உடச்சு விட்டாங்க. அப்பவும் அது திருந்தல, அது மூஞ்சி அது ரியாக்ஷனு இதெல்லாம் பார்க்கணுமே. அம்மாவுக்கு பயப்படுறேன், ஆயாவுக்கு பயப்படுறேன், எல்லாம் பொய்யான போய் பயப்படுற மூஞ்ச பார்த்தா நமக்கு தெரியாதுங்க. இந்த கேள்வி பதில் சொல்லிட்டு அடுத்து போங்க. பாரு மூஞ்சியும் முகரக்கட்டையும், இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இதெல்லாம் என்ன நம்மளை பார்த்தா எனக்கு காதில் பூ வச்சிருக்க மாதிரி தெரியுதா? ஏதாவது ஒன்று நடக்கும்போது உடனே இப்படி கேமராவை பார்த்தா எப்படி? சரி, நீ பார்க்குற கேமரா ஒன்றை பார்க்க தான் நீ செக் பண்ணுற, ஒன்றை சுற்றி இருக்கிற 60 கேமரா மீதி உள்ள பேலன்ஸ் கேமராலாம் என்னவா? பயங்கரமான ஏமாத்த வேலை, ஆக்டிங்லேயே ஆக்டிங், பயங்கர ஆக்டிங். இது உண்மையிலேயே மீஷோவில் வாங்கின ஹாசினி தான் அது. கனிகிட்ட கேட்கும்போது வார்டனா இருந்து ஒன்றுமே செய்யலை சார், இவன் ஒரு சின்ன ஏதாவது தர்மலிங்கம் சார் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இங்கே ஹாஸ்டலில் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், பார்வதிக்கு நடந்ததாக இருக்கட்டும், எதுவுமே வந்து இவர் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அடுத்து வந்து எஃப்ஜே சொல்கிறாரு, இல்லை சார் தலைமை பதவியில் வந்து நான் இருக்கிறேன், எனக்கு வந்து பிரித்து பார்க்க தெரில, இந்த எப்போ நான் போகணும், எப்போ என்ன செய்யணும், எப்போ எது பண்ணணும், இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகலாமா அப்படின்ற டிஃப்ரென்ஸே எனக்கு தெரியலன்னு அவன் வந்து பொய்யான போய் சொல்லிட்டானே. நான் தலையா உள்ள வர அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியல. அதாவது தலை உள்ள வர அளவுக்கு எந்த பிரச்சனையுமே இங்கே வரலையா. ஹாஸ்டலில் ப்ராப்ளம் வரும்பொழுது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துங்கன்னு வார்டன்ட்ட சொல்லிட்டானா, இவன் அசிஸ்டன்ட் வார்டனா. ஸோ ஸ்கூல் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா பிரின்ஸிபல் சார் நீங்கள் பார்த்துங்கன்னு பிரித்து கொடுத்துட்டு இவன் வந்து வியானா கூட டூயட் பாடிட்டு இருந்தானாமா. பிரச்சனை என்ன நடந்ததுன்னு தெரியல இவனுக்கு. ஆனால் வியானா எங்கே போய் ஒளிஞ்சிருக்கு, அதுக்கு என்ன பிரச்சனை, நீ வாடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேடுறதுல மட்டும் இவனுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சாமா. எங்கேயோ பின்னாடி போய் ஒளிஞ்ச வியானாவை கண்டுபிடிச்சு கொண்டு இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்குது இதெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வட்ட வந்து கேட்குறாங்க, நான் வந்து ஹெல்ப்னு சொல்லி கேட்டேன் சார், என்னால் வேலை செய்ய முடியல, எனக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு கொடுங்க, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கொடுங்கன்னு சொல்லும்போது என்னன்னே கண்டுக்கவே இல்லை, அதை அட்ரஸ் பண்ணல, கேட்கல, எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளையும் கொடுக்கல, நான் ஒரு ஆளாக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஹெல்ப் வந்து இருந்துதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னது. அதுக்கு தான் சேது சார் சொன்னாங்க, பாரு மேலே இருக்கிற வன்மத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீ என்னென்ன அட்ரஸ் பண்ணியிருந்துருக்கலாம், கேட்டிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை போட்டிருந்துருக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் அவருக்கும் பிரச்சனையாகும், அமித்துக்கும் பிரச்சனையாகும் பொழுது என்னன்னு சொல்லி கேட்டிருக்கலாம், நீ எதையுமே கேட்கல. இப்போ தலைமை பொறுப்புன்ற ஒரு போதை உன் தலைக்கு ஏறினோடனே உனக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம், போதை தலைக்கு ஏறினோடனே நீ எதுவுமே கேட்கல, எதுவுமே அட்ரஸ் பண்ணல. அப்போ நீ அங்கே என்னதான் பண்ணிகிட்டு இருந்த, சுற்றி என்ன சொல்ல வராங்கன்னா, டே நீயா இல்லை, நீ வந்து வியானா பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்த, உனக்கு அறிவு இருக்கா, நீ வீட்டுக்கு எதுக்கு வந்த, தலையாகவும் செய்யல, டாஸ்கில் இருக்கிற ஆளாகவும் செய்யல, பெர்னாண்டஸாகவும் செய்யல, கொடுத்த வேலையை நீ ப்ராப்பராக செய்யல, எதுலையுமே ஈடுபடல, இந்த பிள்ளையை நீ சுற்றி வந்தானே அசிங்கமாக கேட்க முடியாமல் கேட்ட மாதிரி தான் இது எல்லாமே இருந்துச்சு. பிரேக் வந்துருச்சு. பிரேக் வரும்போது திவ்யாட்ட வந்து சொல்லி நார்மலைஸ் பண்றாராமா. இல்ல நான் அங்கே போனேன், சபரிட்ட கேட்டேன், மச்சான் என்னடா பண்ற, ஓகேவா, எவ்ரிதிங் ஓகேவான்னு எல்லாத்தையும் கேட்டிய உதவி, பிரச்சனை இருக்கிற இடத்துல கேட்டியா நீனு. அப்ப பாரு வந்து இடையில பேச வராங்க, ஏய் இல்லடா அப்படின்னு சொல்லி பேச வரும்போது, பாரு நல்லா உன்கிட்ட பேசவே விரும்பல, நீ தான் தைரியமான ஆளாச்சு, நீ தான் தைரியமான ஆம்பளையாச்சு, திவாகர்ட்ட கேட்டல நீலாம் ஆம்பளையா வெளில வாண்ட, நீ ஆம்பளை தானே, நின்று பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு புறமுதுகு காட்டிட்டு ஓடுற மூதேவி. பேச முடியல, கிளம்பி போவோம், என்ன பண்ணுவாங்க கேட்டோம்னா அது வந்து கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டாக நம்ம பதில் சொல்லணும்னா சாண்ட்ராட்ட காலில் பதில் சொல்லி மாட்டின மாதிரி மாட்டிக்குவோன்னு பயம். அவ்வளோ பயம் இருக்கிறவன் கரெக்டாக நீ நடந்துக்க வேண்டியதானே. அரோரா வந்து கேட்குது, ஏன்டா நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ல, இப்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீ வந்து அட்ரஸ் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம்,
தலையாவோ இல்லை உள்ள வார்டனாவோ வந்து ஜஸ்ட் நின்று நீ லிசனாவது பண்ணியிருந்துருக்கலாம்ல. அந்த பிரச்சனையை நீ கேட்க விரும்பல, போய் கேமரா முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க, உட்காந்து பேசிட்டு இருக்க. இது கரெக்டான அரோரா கேட்டால் அதுக்கும் பதில் சொல்லவே இல்லை. முன்னாடி போயிட்டு இப்படி ஆடுறதான்னு கேட்குறேன். இல்லை அப்படி இல்லை, பண்ணக்கூடாதெல்லாம் இல்லை, அந்த பிரச்சனைக்கு நான் போகலாமா என்னன்னு தெரியல, திரும்பவும் அரைச்சமாவே அரைக்கிறது. ஒரு பிரச்சனை போனா நான் தலையா வரணுமான்றது எனக்கு தெரியல. செருப்பு பிஞ்சிரும். உடனே பிரேக் முடிச்சுட்டு வந்தோடனே அரோரா நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இல்லை சார் இந்த மாதிரி நீ கேட்டிருக்கலாமே வந்து நின்றுருக்கலாமே அப்படின்னு சொல்லும்பொழுது இவனோட பேச்சு உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை சார் நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சார், எனக்கு எப்போ எதை அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. யோ நீ தலைடா, தலைக்கு மேலே இன்னொரு தலையை வச்சு உன்னைய செக் பண்ண சொல்லணுமா? நீ தானே எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கப்ப எவ்வளோ சூப்பராக அதை எடுத்து பண்ணணும். ஒரு டைம் கிடச்சிட்டு அந்த வாங்கின உடனே செகண்ட் டைம் நீ தான் தலைன்னு சொல்லி அந்த ஃப்ரேம் வாங்கும்பொழுது உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதை ஒரு செகண்டாவது நீ அதை வந்து கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணியா? அப்போ இந்த வாரமும் நீ தலையாக இருப்ப, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு திமிரு தெனாவட்டு தானே உனக்கு இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி இன்டெரக்டாகவே கேட்ட மாதிரியே இருந்துச்சு. பட் இவர் எல்லாமே மென்ஷன் பண்ணது எல்லாமே தலை போதை வந்து இவனுக்கு முத்தி போச்சு. சரியா? அதை விட வியானா போதை முத்தி போச்சு. ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். நீங்கள் உள்ளே பண்ணுறது மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்குன்றதை ஒரு அட்ரஸ் பண்ணலான்ட்டு நான் வந்தால் எனக்கே ஒரு மரியாதை கிடையாது. நீ ஒன்றும் சொல்ல வேணாம் உட்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது உட்கார வேண்டியதான் பொத்திக்கிட்டு அண்ணா ஒன்று அவ்வளோ நேரம் நின்று உன்னை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்பொழுதெல்லாம் உனக்கு தெரியல. இப்போ உட்காந்ததுக்கப்புறம் அண்ணா ஒன்று வந்துட்டு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லைன்னு சொன்னாலும் விடணும், ஒன்றும் விடுற மாதிரி தெரியல. சரி சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற. இல்லை நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு திரும்பவும் அதே எடுத்து சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் யாரை ஏமாத்துற வேலைன்னு தெரியல. அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாண்ணா. சரி ஓகே நீ கன்ஃபியூஸ் ஆகிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாண்ட்ராட்ட மார்னிங் நீ என்ன பேசிகிட்டு இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை சார் இந்த மாதிரி என்னடா நம்ம கை பரவாயில்லையே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சரியாயிடுச்சு, சும்மா சின்ன பையன். அதாவது இவன் வேணும்னே ஏதோ ஒன்று கிழிச்சிக்கிட்டு ரத்தம் வர மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு அங்கே போய் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு சாண்ட்ராட்ட வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. கிடையாது, நான் சும்மா பார்வை வேலை வாங்குறதுக்காக பண்ணது. ஒன்றும் இல்லை, நான் அவளை பழி வாங்கணும்னா வாங்கினேன். நம்ம இத்தனை நாளாக சரி ஏன்டா நீங்களாம் சேர்ந்து செய்கிறீங்கடா. உனக்கு ஒன்றுன்னா கனி சொனி அப்புறம் வந்து விக்கல்ஸ் விக்ரம் இந்த இதெல்லாம் ஒரு கூட்டம் இருக்குது, சபரி இதெல்லாம் ஓடி வரும். அவளுக்குன்னா அந்த வீட்டில் யாருமே வரமாட்டாங்க, அது ஒரு ஆளாக செய்யணும் எல்லா விஷயத்தையுமே. உன்னை கொலைகாரியே இருக்கட்டும், உனக்கு செட்டே ஆகாதவளாக இருக்கட்டும், பிடிக்காதவளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படின்னா தான் ஒருத்தவன் இருக்குன்னா அவனுக்கு எதிரியே இருக்கக்கூடாது, அவன் உயிரோடே இருக்கக்கூடாது, அவன் நாசமாக போகணும், அவன் வந்து இந்த உலகத்தில் வாழறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்க இவனுங்கெல்லாம். எதிரின்ற ஒரு ஆளே இருக்கவே கூடாது இவனுங்களுக்கெல்லாம். சாண்ட்ரா இப்படி சொல்லவும் பார்வதியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, அன்எக்ஸ்பெக்டட். சீரியஸாக அவங்க அழுதது உண்மையாக ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து அவங்க அழுதாங்க. சீரியஸாக பயங்கரமாக அழுதாங்க. அது எப்படின்னா அந்த வழியெல்லாம் வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அத்தனை பேருக்கு சமைச்சிட்டு மென்டலி ப்ரெஷரு ப்ளஸ் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது. அப்போ வந்து வெளியில தான் இந்த தொல்லைங்கள்லாம் தாங்க முடியலன்னா உள்ளேயும் தொல்லை. அணில் வந்து சவுண்டு கேட்டு உடனே சரி ஓகே தொல்லை தாங்க முடியல அப்புறமேல வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவனே போயிடுவான், நீங்க வாங்க. அணில் கேட்டு சேது சார் உடனே ஆஃப்டர் தட் பிரேக் வந்து பிரேக்கில் வந்து பார்வதி அழுன்னு அழுகுறாங்க. அப்போ வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து பின்னாடி கை வைக்கிறாமே, போயா நீங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன வந்து நீங்கள் சமாதானம் பேசுகிறீங்க, நான் எல்லா விதத்துலயும் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பிராங்க் வந்து தெரியாம பண்ணிட்டேன்டா சாரின்னு சொல்லி போய் கேட்கும்போது விக்கல்ஸ் விக்ரம் நீ திரும்பவும் அப்படிதான் பண்ண போற அப்படின்னு சொன்னா இப்ப எங்க இருந்து ஏன்னா கேட்டுருவாங்கல்ல வந்து அதுக்காக வந்து கேட்கறதாமா. இப்ப அழுதா அவ்வளோ அழுவா அந்த பிள்ளை அழுவுது. என்ன சொல்றான், ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் எனக்கும் செட் ஆகாது, ஏலாம் பொருத்தம், நான் அவன் கூட உட்காந்து வேலை செய்யலையா, நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இதை வந்து இப்படி பண்ணலாமா. உண்மை நான் சொன்னங்க, இவன் கண்டிப்பா நடிக்கிறான், இவன் கையில எதுவுமே கிடையாது, ரத்தம் கொஞ்சமா வந்ததுக்கு ஒரு பெரிய கட்டை ஒன்று போட்டுட்டு வந்து சரிங்க உன்னால வந்து தண்ணியில வேலை செய்ய முடியாது சரியா, மற்ற வேலையெல்லாம் நீ கண்டிப்பா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்கலாம், மற்ற வேலையெல்லாம் ஏதாவது கண்டிப்பா செய்யலாம், இல்லை நீ செய்ய பாரு நான் வேணா சப்போர்ட்டுக்கு இருக்கேன், நீ வாஷ் பண்ணி நான் எடுத்து வைக்கிறேன், இப்படி ஏதாவது ஒரு வேலையுமே ஒருத்தவங்க செய்யாம போய் படுத்துக்கிறான்னா இவனா மனுஷனா மாடான்னு தெரியல. அங்க போய் படுத்தா தூங்கினா ரொமான்ஸ் அம்பு விட்டுட்டு இருக்கான் இங்க இருந்து. அழுததும் எல்லாரும் வந்து கேக்குறாங்க. உடனே அரோரா வந்து சொல்லுது கம்ருதீன் போ ஏன்னா இவங்க சொன்னாதான் அவர் போவார், அவன் ஒரு ஜால்ரா நல்லா எல்லா போ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்களாம். இந்த விஷயத்துல வந்து அரோரா வந்தோட அந்த லிசனிங் பவர் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த பிள்ளை நல்ல கேமை பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிருச்சு.
இதை வந்து இதை பலிகாடாக ஆக்க போகிறது கம்ருதீன் தான். கம்ருதீனுக்கு வெளில வந்ததுக்கப்புறம் அவனே அவனை வந்து செருப்பால் அடிச்சுக்குவான். அப்படி தான் அவனோட பிஹேவியர்ஸ்லாம் இருக்குது. நான் பிரேக் முடிஞ்சு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து சார் எதுவுமே கேட்கல, ஏமா அழுவுற போகிற வர, ஏன்னா வேற யாராவது அழுதுருந்தா மேபி கேட்டிருக்கலாம். இவங்க அழும்போது அதை கேட்க வேண்டியதோ இல்லை இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதோ இல்லை, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமு. ஓகே முடிஞ்சிருச்சு, அவங்க பழி வாங்கிட்டாங்க, நம்மளும் நம்மளோட இதுக்கு வந்து உன்னை கேட்டுட்டோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை எதுவுமே கேட்கல, கண்டுக்காத மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ரொம்ப நாட்டியாக இருந்தது யார், ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது யாருன்னா, நாட்டியாக இருந்தது வந்து வியானாவாமா, ஒஸ்ட்டாக இருந்தது வந்து இவருங்க ரம்யாவா. அப்புறம் ஏன்டா பெஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி கொடுத்தீங்க ரம்யாவுக்கு? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். ஒரு பர்ஃபார்மன்ஸுமே பண்ணலையே. சரிம்மா நீ பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணல, ஒன்றும் பண்ணல, அது உடனே அதை பற்றி ஒரு ஆள் கூட நெகட்டிவாக சொல்லக்கூடாது. உடனே அது மூஞ்சி போகிற போக்க பார்க்கணுமே, ஐயோ நம்ம சொல்லிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி. இதுவும் தான் இருக்கும் அதுவும் தான் இருக்கும், ரெண்டுமே தான் பேலன்ஸ் பண்ணி போகணும். புகழ்ந்தா மட்டும் வாங்கிக்கிறீங்க, ஒருத்தவங்க திட்டினா வாங்க மாட்டீங்க, ஒரு குறை சொன்னால் ஆக்செப்ட் பண்ண மாட்டேங்க. என்ன மைண்ட் செட்னே தெரில. வியானா வந்து ரொம்ப நாட்டியாக பண்ணுச்சான். அது நாட்டியாக பண்ணல, நாய்க்குட்டி மாதிரி பண்ணிட்டு இருந்தது, சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்க மாட்டாங்க. உண்மையிலேயே அவங்க நாட்டிய பண்ணால ஒரு அளவு தாங்க ரசிக்கலாம், அளவுக்கு மீறி போனால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பார்க்க நல்லா இல்லை, ரசிக்கவும் இல்லை, அது ரசிக்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஏதாவது எல்லாரோட அட்டென்ஷனையும் கொண்டு வரணும், எல்லா ஃப்ரேம்லேயும் நம்ம இருக்கணும், நம்ம வந்து ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும் இந்த டைம் அப்படின்னு சொல்லி வாலண்டரியாக ஒரு கேரக்டர் உள்ளே திணிச்சு பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அது போயிட்டு வந்து பெஸ்ட்டாமா அந்த கேரக்டரு, இதுக்கெல்லாம் சொம்பு தூக்கிட்டு ஓடி வருங்க. ரம்யா ஏம்மா நீ கேட்க வேண்டியதுன்னா எப்படி பண்ணணும், டாஸ்க் யாருக்குமே புரியவே இல்லை, எப்படி பண்ணணும்னு தெரியல. இவங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்தோன்னா என்னத்துக்குமாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது, இந்த டாஸ்க்கு இவங்க அப்படி கொடுக்குறாங்கல்ல, இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து பிக் பாஸ் அவரும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணி கிழிச்சிருவாங்க எல்லாரும். பிரேக்கில் போயிட்டு ரம்யா கரெக்டாக கேட்குது விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட, நான் வந்துட்டு கேட்டேன்ல எப்படி பண்ணணும்னு, எனக்கு நீனாவது சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நடிப்பார் அவர். எனக்கே தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவளை விட நான் பயங்கரமாக வியானாவோட பண்ணியிருப்பேன், எனக்கே தெரியாது யார் இவனுக்கு அவனும் தெரியாது, எல்லாமே தெரியும், எனக்கும் தான் தெரியாது, நான் எனக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ பண்ணிட்டு இருந்தேன். மனசு ஃபுல்லாக வஞ்சகம் இருந்துச்சுன்னா எப்படி நல்ல விஷயம் வெளில வரும்? சொல்லுங்க. வியானா அட்டென்ஷன் ஃபுல்லாக சீக் பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு வந்துச்சு பாருங்களா ஒரு கோவம், அதுதான் விக்கல்ஸ் விக்ரம். எங்கே இவளை போட்டு டார்கெட் பண்ணோம் பார்வதியான்னு சொல்லி மற்ற எல்லாத்தையுமே மறந்துவிட்டு ஃபுல்லாக எந்த டாஸ்க்கும் ஒன்றும் ப்ராப்பராக பண்ணல, ஒழுங்கும் பண்ணல, சுபீக்ஷாவை சேர்த்துக்கிட்டு பண்ண மாதிரி தான் இருந்தது. இதை சுபீக்ஷா வந்து எஃப்சியை பற்றி சொல்லும்போது ஒரு ஆர்வம் இருந்துச்சு பாருங்க. நீ என்னடா பண்ண தலையான்னு கேட்கும்போது, சார் நான் டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா ஒளிய வச்சுக்கிட்டேன், என்ன தட்டுப்பாடு வந்துச்சாமா. இவனை கேட்காமலே போய் சாண்ட்ரா போய் எடுத்திருக்காங்க, அந்த நேரத்தில் போய் தூங்கிட்டு இருந்திருக்காப்புல. இது சுபீக்ஷா போய் கிச்சனுக்கும் ரெஸ்ட் ரூம்க்கெல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிட்டு தான் வியானா கூட கடலை போட்டுட்டு இருந்தானா. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாரு, ஆல்ரெடியே அது பயங்கரமான ஆள், இந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, வேஸ்ட் நினைச்சு போல. அப்படி வச்சுக்கலாம். ஓகே கல்லனை நம்மளா குள்ளனை நம்ப கூடாதுப்பாங்களா, அந்த மாதிரி ஆள். அது வந்து எப்படா மாட்டோம். ஏன்னா வியானா வந்து வியானா கூட வந்து எஃப்சே பேசுறது வந்து வியானாவுக்கு சுபீக்ஷாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதை எப்படா கட் பண்ணலான்னு தான் இருந்துச்சு. அது அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு. இந்த பிரேக்கில் கேட்டால் விக்கல்ஸ் விக்ரம் இவ்வளோ கேவலமாக ரம்யாவுக்கு பதில் சொல்கிறாப்புல. உடனே வெக்கமே இல்லாமல் அது எப்படிங்க இப்போ தானங்க கழுவி அவங்கள ஊற்றிட்டு போகிறாங்க. உடனே இவ போய் ஹக் பண்ணி வியானா வந்து எஃப்ஜிஓ வந்து ஓடி போய் ஆறுதல் இவங்களை தவிர யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா, ஓடி போய் ஹக் பண்ணுறாங்களாமா. ஹக் பண்ணி உன் பாடி லாங்குவேஜ்லாம் அப்படி காட்டாத, நீ யார்கிட்ட வேணாலும் பேசு, பார்வதிட்ட அப்படி பேசாத, கண்டிப்பாக பண்ணுவா. ஓகே, டோன்ட் லீவ் வேர்ட்ஸ், டோன்ட் லீவ் யுவர் டைம். அதை பார்வதியோட நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுனால தான் இவனால் டாஸ்க் ஒழுங்காக பண்ண முடியலையா. யாருடா நெகட்டிவ் லூஸு, அவள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் அப்படி தான் ஒரு கேரக்டர் வந்து போட்டுட்டா, எல்லாரோட மைண்ட்லேயுமே இருக்குது. பார்வதினா இந்த இடத்துக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான், இப்படி தான் பேசுவான்னு. நீங்களாம் வாரம் நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுற மூதவிங்க நீங்களாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாராமா. யாருக்கு? வியானாவுக்கு. அவள் இருக்கிறா பாருங்க, மீஷோவில் வாங்கின குறைந்த விலை ஹாசினி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. விஜய் சேதுபதி சார் கூப்பிடுறாங்க, இப்படி வேற எங்கே திரும்பி பார்க்குது பைத்தியம். அதுவா பைத்தியம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒரு பைத்தியம்னு. அது பைத்தியமே இல்லை, அது ரொம்ப கிளியராக இருக்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த வாரம் எப்படி எப்படி தப்பிக்கணும், யாரை பிடிக்கணும், யார்கிட்ட என்னென்ன கடலை போடணுன்றதுலாம் நல்லா தெரியுது. அதுக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. பாடி லாங்குவேஜ் மாற்று, அப்படி ரிப்ளை பண்ணாத, தலையாக ஒன்று பண்ணுவல்ல அது வந்து கரெக்டு, உட்காந்து காலாட்டிகிட்டு இருக்கிறது.
உட்காருன்னு சொன்னால் விஜய் சேதுபதி உட்காருன்னு சொன்னால் சரிண்ணா அப்படி சொல்லுவேன். இவனை சரியண்ணா சொரியண்ணா வந்து இங்கே புடுங்கண்ணான்னு உன்னை கேட்டாங்களா யாராவது? இப்படி பதில் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு இப்படி பதில் சொல்லாதீங்க விஜய். தான் வளர்த்த பிள்ளை தான் ஃபஸ்ட்டு வந்து பாயுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. எனிவே யாரும் ஹாப்பியோ இல்லையோ குமுதான் ஹாப்பி என்னாச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. குமுதா ஹாப்பி என்னாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யார் யாரை டார்கெட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கனி அமித் இவங்களாம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணோம், பிரின்ஸ்பலையும் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா யாரை டிஸ்டர்ப் பண்ணேன் எல்லாரும் லைனாக இருந்து எஃப்ஜியை நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஏன் அப்படின்னா நாங்கள் ஏதாவது போய் ஒரு கவுண்டர் கொடுத்தா அதுக்கு ரிப்ளை பண்ணுற மோடில் அவர் இல்லை, நாங்கள் போய் என்ன பேசினாலும் அதை கேட்குற மோட்லேயும் அவர் இல்லை, எதுலேயுமே இன்வால்வ் ஆகலை, எந்த பிரச்சனையுமே வந்து என்னன்னு கேட்கல, அவர் தனியாக ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தார், அவர் எல்லா விஷயத்துலேருந்து கழுவுற மீனில் நழுவுற மீனாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி எஃப்சிவி எல்லாம் போட்டு சரி அப்போ அவர் என்ன பண்ண வியானா கூட அங்கே பேசினார் சார், இங்கே பேசினார் சார், அந்த மூலையில் பேசினார் சார், சாப்பாட்டுக்கு ஆளை காணும்னு தேடினார் சார், கிளாஸ் அட்டன் பண்ணாதெல்லாம் அவர் தான் சார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி கழுவி எல்லாரும் ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் யாரை டார்கெட் பண்ணால் விக்ரம் வந்து பார்வதியை டார்கெட் பண்ணன்னு சொன்னாருப்பில். ஸோ நாளைக்கு இதை அட்ரஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அவர் பண்ணதெல்லாம் சரியா இல்லை இதையும் டாஸ்க்கு அப்படின்ற ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து அதை அப்படியே பூசி மொழுகிறாங்களான்றதை பார்ப்போம். இன்னையை பொறுத்த வரையிலும் ஒரு 30% ஓகே, பட் இன்னும் பத்தாது. எழுந்து வா இன்னும் பயங்கரமாக ஃபுல் ஃபோர்ஸோட இறங்கி வந்து பேசணும், இவனுங்கெல்லாம் வச்சு செய்யணும், இவங்கெல்லாம் விஜய் சேதுபதி சாரையும் வச்சு செய்யணும், அதை நம்ம எல்லாம் பார்க்கணும் ரசிக்கணும். ஸோ அந்தந்த சுச்சுவேஷனில் அவங்கவுங்க எப்படி ரிப்ளை பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் மாறுது. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க சரி அவங்க தப்புன்றதெல்லாம் செகண்டரி. தப்புன்னா யார் செஞ்சாலும் தப்பு தான், அதை சரியாக செய்யணும், அதை தப்பை என்றைக்குமே சரியாக்க பார்க்கக்கூடாது, நார்மலைஸ் பண்ண முடியாது, அது அப்பட்டமாக நமக்கு தெரிஞ்சிரும். அவங்க வாயை திறந்துலாம் பேச வேணாம், அவங்க சைட்லேயே தெரிஞ்சிடும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. லாஸ்ட்டாக மொட்டை கடுதாசி எல்லாருக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கனி எழுந்து இன்டெலிஜென்ட் இல்லையா மேடம், ரொம்ப அறிவாளி இல்லை, அவங்க எழுந்து கேட்குறாங்க டாஸ்க்கை பற்றியா சார், ஹவுஸில் உள்ளவங்கள பற்றி எழுதணுமா? எழுது மொட்டை கடுதாசியா இல்லை இந்த வீட்டை சம்மந்தப்படுத்தி மொட்டை கடுதாசி எல்லாமே கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துடணும், ஆன்சரும் கொடுத்துடணும். இன்னொன்று வாழைப்பழம் இருக்குது பாருங்க, அதை ஃபுல்லாக உரிச்சு வாயில் வச்சோன்னே பொறுமையாக கடிச்சு சாப்பிடவும் அப்படின்னு சொல்லணும். சார் இது சாப்பிட்டோன்னே டைஜஷன் ஆகுமா ஆகாது? எப்படி சார் ஆகும்? வாய் வழியாக வருமா இல்லை கீழ் வழியாக வருமா? அந்த டவுட் வரலாம், இவங்களுக்கெல்லாம் வரதான் செய்யும். போதுண்டா உயிர் போற மாதிரி இருக்கிறாடே விட்டுறா. அந்த மொட்டை கடுதாசில் எனக்கு என்ன திரும்ப ரொம்ப கவலையாக இருந்தது, டாஸ்கில் யாருக்காவது ஒருத்தவங்களை வந்து இன்னதை பண்ணுறேன்னு சொல்லி நீ எழுதுகிற மொட்டை கடுதாசி அவனுக்கு அறிவுரை கூறுற மாதிரி இருக்கணும், அவனுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி இருக்கணும், அவன் தப்பை உணர்த்துற மாதிரி இருக்கணும். அப்போ போய் கூட இந்த பார்வதி கம்ருதீனுக்கு எழுதிட்டு உட்காந்தது பார்த்தீங்களா? ஏன் எல்லாம் இப்போ கம்ருதீன் பக்கம் போகிறானுங்க, கம்ருதீன் நீ நல்லா விளையாடுற, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக விளையாடுற, நான் ரசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அரோரா மூஞ்சியில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி. எனிவே இன்னைக்கு எபிசோடு இப்படி தான் போச்சு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப அழகாக கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். நன்றி.